ஏப்ரல் மந்த் வந்தாச்சு. இந்த மந்த் ஃபுல்லாகவுமே உள்ள ஜேர்னலிங் ஜேர்னி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிடே என்னுடைய ஜேர்னலிங் ரொட்டீனை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லெட் மீ நோ ஹவ் இட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெய்லி ஜேர்னலிங் பண்ணும்போதே நான் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இமோஷன்ஸ் ட்ராக்கிங் தான். லாஸ்ட் இயர்லாம் வந்து இதை நான் ரெகுலராக பண்ணவே இல்லை. பிகாஸ் நான் வந்து அது ஒரு ட்ராக்காகவே அதோட ட்ராக் என்கிட்ட சுத்தமாக இல்லை. அது வந்து மறந்து போயிடும் அப்படி ஒரு பேஜ் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து டெய்லி நான் வந்து ஜேர்னல் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த பேஜ் தான் ஃபில் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இவ்வளோ நாளுமே டெய்லி வந்து கரெக்டாக 3 மாதம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் வந்து ப்ரௌடாக சொல்லிப்பேன். அண்ட் தென் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து எமோஷன்ஸ் ட்ராக் பண்ணலாம், இல்லை வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ட்ராக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ட்ராக் பண்ணலாம். அண்ட் நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மந்த் முடியும்போது எனக்கு வந்து ஓகே இந்த மந்த் எப்படி போச்சுன்ற ஒரு ஓவர் வியூ இந்த பேஜை பார்த்தாலே வந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் வந்து மீல் பிளானிங்குள்ளே போவேன். பட் ஃபர்ஸ்ட் டேனால நான் வந்து மாற்றி ஜேர்னலிங் பேஜை வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஜென்ரலி மீல் பிளானிங் முடிச்சுட்டு தான் இந்த பேஜ் வருவேன். பட் அண்ட் கைஸ், இந்த வீடியோ வந்து 1 day டிலேவாக வரும். பிகாஸ் நான் ஏப்ரல் 1 எடுக்கிறத வந்து ஏப்ரல் 2 வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு 1 day டிலே கண்டிப்பாக இருக்கும். அது அந்த எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஜேர்னலிங் ரொட்டீனில் பார்க்கலாம். ஆல்ரெடி நோட் பண்ணிங்களான்னு தெரில, நான் இன்னுமே வந்து ஏப்ரல் கோல்ஸை கம்ப்ளீட்டாக செட் பண்ணி முடிக்கல. பிகாஸ் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு சொன்னேன். பட் என்னால் அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக திங்க் பண்ணி அதை முடிக்க முடியல. அதனால ஐ திங்க் ஐ வில் ஸ்டில் நீட் டைம். பட் எனிவேஸ் நம்ம ஜேர்னலிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு நாளுக்கு அன்னைக்கு ஹவ் வாஸ் த டே ஓவரால். ஒருவேளை அது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டேவாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஷாப்பிங் டேவாக இருந்திருக்கலாம், இல்லை குக்கிங் டேவாக இருந்திருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போன டேயாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி அந்த நாளுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னவோ அதை வந்து நான் எழுதுவேன். ஸோ இந்த நாளுக்கு நான் எழுதியிருக்கிறது வந்து குக்கிங் ஃபெயில் டே. பிகாஸ் நான் வந்து குக் பண்ணி பார்த்தது எதுவுமே எனக்கு வந்து பெருசாக நல்லா வரல. அதிசயமாக இல்லை. ஜென்ரலியே நான் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் குக் பண்ணுவேன். பட் அது கரெக்டாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல, அதோட டேஸ்ட் வந்து நல்லா இல்லை. அதனால தான் குக்கிங் ஃபெயில் டே அப்படின்னு அது 1ஆம் தேதி அதுவுமா நெகட்டிவாக வந்து எழுதியிருக்கேன். பட் ஸோ அதான் ட்ரூத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக, எனக்கு வந்து டெக்கரேட்டிவாக வச்சுருக்கிறது பிடிக்கும். பட் உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சும்மா ஸ்கிரிபிள் பண்ணால் கூட அதுவுமே ஜேர்னலிங் தான். ஜஸ்ட் தட் யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி ஃப்ரம் வித்தின். ஸோ எனக்கு வந்து ஜேர்னலிங்கில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறது பிடிக்கும். பட் எனக்குமே தேர் ஆர் டேஸ் வென் நான் வந்து டெக்கரேட்டிவாக இல்லாமல் சும்மா எழுதுற டேஸும் இருக்குது. பட் அந்த ப்ராசஸ் எனக்கு பிடிக்கிறனால இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு செட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ். ஸோ அதுலேருந்து வந்து அது வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஸ்டிக்கர்ஸ். குவாலிட்டி நிஜமாவே நல்லா தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் சம்டைம்ஸ் ஒட்டி அதை திரும்ப பீல் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட குவாலிட்டி வைஸ் இட்ஸ் குட். அண்ட் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கிறனால அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் என்ன ஒன்று, நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதில் எது நம்ம கொஞ்சமாவது ரிலேட்டபிளாக இருக்கணும்ல அந்த டேக்கு. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்ற மாதிரி இட்ஸ் ஆல் குட். அண்ட் தென் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் அண்ட் அந்த டே எப்படி போச்சுங்கிறத எழுதலாம். ஸோ இதில் வந்து அந்த டேயில் என்னென்ன நடந்துச்சு, அந்த இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ், அண்ட் கூடவே அந்த டேவை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ நைட் வந்து மார்னிங்லேருந்து யோசிச்சு எது நான் நல்லா பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லை இதெல்லாம் நான் பண்ணவே கூடாதுங்கிறதையும் சேர்த்து அதில் எழுதிப்பேன். அது ஒரு ஹைலைட்ஸ், லெவலைட்ஸ், இல்லை ஃபோக்கஸ் ஏரியா அந்த மாதிரி எதனா ஒன்று போட்டுட்டு அதை எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிட்டு அவ்வளோதான், இந்த பேஜ் முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஜென்ரலி ஹேபிட் ட்ராக்கிங்காக பார்ப்பேன். பட் ஹேபிட் ட்ராக்கிங்க்கு நான் இன்னும் எதுவுமே ஃபில் பண்ணல. பிகாஸ் இந்த மந்த் எதில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் 3 months ஏதோ ரேண்டமாக பண்ணேன். அதில் வந்து ஒரு 10 ஹேபிட்ஸ் இருக்குன்னா 2 தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த டைம் வந்து அதை கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கிறதுனால ஐம் டேக்கிங் மை ஓன் ஸ்வீட் டைம். அண்ட் கூடவே வந்து மீல் ப்ரெப். ஸோ மீல் ப்ரெப் வந்து சேம் ஆஸ் மீல் ப்ரெப் கிடையாது. அந்த நாளில் என்ன சாப்பிட்டேன்றது பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரை எல்லாம் எழுதிட்டு அதுக்கு ஒரு கலர் கோடிங்கும் கொடுத்து முடிச்சுக்கிறேன். மீல் ட்ராக்கிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிராட்டிடியூட் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னலில் வந்து டெய்லி 2 கிராட்டிடியூட் நம்ம எழுதலாம். ஸோ அது வந்து எவ்வளோ சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய விஷயமா கூட இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் தேர் ஷுட் பி 2 things that you are grateful for each day. 2 வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அது வந்து என்னென்னு யோசிச்சு எழுதுனதுக்கப்புறம் நம்ம வந்து எமோஷன்ஸ் ட்ராக்கிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேஜ். பிகாஸ் இது வந்து நான் இவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. பட் அதுலேருந்து ஐம் லேர்னிங் மோர் அபவுட் மை எமோஷன்ஸ் அண்ட் அது வந்து எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதையும் கற்றுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 3 கலர் கோடிங்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஜென்ரலி இந்த லே அவுட் வந்து ப்ளூ தீமில் இருக்கிறதுனால நான் வந்து டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அப்பில் வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ டார்க் ப்ளூனா அந்த எமோஷன் அந்த டேல எனக்கு நிறைய
பிளேஸில் ஃபீல் ஆச்சுன்ற மாதிரியும், லைட் ப்ளூனா சில இடத்துல இந்த எமோஷன் எனக்கு ஃபீல் ஆச்சு, அண்ட் ஆரஞ்சுனா ரொம்ப கம்மியாக ஏதோ 1-2 விஷயத்தில் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சுன்றது மாதிரி இந்த இடத்துல நான் வந்து எமோஷன்ஸ் ட்ராக்கிங் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் கீழே வந்து வாட் இஸ் நியூ டுடே, அந்த டே என்ன புதுசாக நடந்துச்சு அதை வந்து எழுதிக்கணும். அது வந்து லைக் குட் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், சம்திங் நியூ தட் ஹேப்பன் எவ்ரிடே, ஏதாவது ஒன்று நியூவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம எழுதிக்கலாம். அண்ட் தென் ஹாப்பினஸ் ஜார். ஹாப்பினஸ் ஜார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் April 1st, பிகாஸ் நான் இப்போ போன மந்த் நான் சொன்னேன், ஒரு போன வீடியோவில் நான் சொன்னேன், எனக்கு வந்து பெருசாக எப்பயுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் நிறைய நாள் லைக் 3-4 வந்தாலும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி லாஸ்ட் மந்த் ஒரு நாள் எனக்கு 4 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி 1st April அகெயின் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 1 day. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீப் ட்ராக்கர் அப்டேட் பண்ணணும். இந்த ஜேர்னலில் ஸ்லீப் ட்ராக்கருக்குன்னு எந்த லேஅவுட்டும் கிடையாது. ஸோ பிரெயின் டம்புக்குன்னு இருக்கிற எம்டி ஸ்பேஸை தான் நம்ம வந்து ஸ்லீப் ட்ராக்கராக மாற்றி அதை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து March 31st அன்னைக்கு நைட் எப்படி ஸ்லீப் போச்சுங்கிறனால அது வந்து ஏப்ரலில் நான் ஆட் பண்ணல, மார்ச்லேயே லாஸ்ட் டேயாக வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஹைலைட்டர் வச்சு எந்த டைம் ரேஞ்சில் எந்த டைம் வரை நம்ம தூங்கியிருக்கோம், நடுவில் எதனா எழும்பியிருக்கோமா, இல்லை நடுவில் ஒரு கேப்பில் தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு, அது எல்லாமே வந்து இந்த ட்ராக்கரில் அப்டேட் பண்ணிப்பேன். அண்ட் கூடவே ஓவரால் எவ்வளோ ஹவர்ஸ் தூங்கியிருக்கும் அண்ட் ஹவ் வாஸ் த ஸ்லீப், அந்த குவாலிட்டி ஆஃப் த ஸ்லீப்புங்கிறதையும் அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து ஒரு நாள் அந்த ஜேர்னலிங் டைமில் நான் பண்ணுற விஷயங்கள். பட் ஏப்ரலுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் ஹேபிட் ட்ராக்கர், பட்ஜெட் பிளானிங் அண்ட் அந்த ஸ்லீப் ட்ராக்கரும் இனிமேல் தான் அப்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து அப்கமிங் டேஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதுதான் day 1 ஆஃப் ஜேர்னலிங் இன் April 2024 அண்ட் ஐ ஹோப் யூ லவ் திஸ். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட் மீ நோ. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's Sarah Bye from Penny. Spread love, spread smiles, keep going. Bye.